அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் வந்து காவேரிக்காக தன்னோட மனைவிக்காக எடுக்கும் முயற்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாயிருக்கும் இனி போக போக அப்படின்னு சொல்லி நம்மளோட ரைட்டர் சாரே கண்டிப்பாக சொல்லியிருந்தார். டைரக்டர் சாரும் சூப்பராக வந்து போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா. அதில் வந்துட்டு நம்மளோட காவேரிக்காக வந்துட்டு விஜய் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிறதான். காவேரி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மதிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போது அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து நம்மளை வந்து புரிஞ்சுக்க மாட்றா, ஆனால் நம்ம புரிஞ்சுக்க மாட்றா அப்படின்னு வெளியில் தெரியுது காட்டிக்கிட்டாலும் உள்ளே வந்து நம்மளை தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிஞ்சிருது இல்லையா. தெரிஞ்சுட்டு தான் காவேரி வந்து சும்மா நடிக்கிறா நம்மக்கிட்ட. அவங்க ஃபேமிலிக்காக வந்து அவங்க அம்மாவுக்காக நம்மளை பிடிக்காத மாதிரி அவள் வந்து பேசுகிறா, ஆனால் அவளுக்கு வந்து நம்மளை வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு விஜய். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக சூப்பராக சின்ன சின்ன குறும்புத்தனம்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு செம்ம க்யூட்டாக வந்து அவ்வளோ விஷயங்கள் நிறைய பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அப்போ வந்து காவேரி வந்து இவ்வளோ பண்ணுறாரே, நம்ம இவரை எந்த மாதிரி எடுத்துக்கிறது? நம்மக்கிட்ட ஒரு டைம் நல்லா பேசுகிறாரு, ஒரு டைம் வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு, ஒரு டைம் வந்து வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ வந்து கங்காட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கங்கா வந்து என்னடி அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அவர் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே குடி வந்துட்டார், ஆனால் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எல்லாமே வந்து என்கிட்ட நல்லாதாக்கா பண்ணுவார், இப்போயும் அங்கே அந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே பண்ணுறாரு, இவரை வெறுக்கிறதுக்கே என்னால் முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லமே. ஆமாடி அவ்வளோ தூரம் பண்ணுறாரு, மாமா கூட அப்படி தான் சொன்னார், எனக்கு அப்படி தான் தோணுது, அக்ரிமெண்ட்டு போட்டதை தவிர மற்ற எந்த தப்புமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கங்காவும் சொல்லுவாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன்க்கா, என்கிட்ட நானுமே அப்படி தான் சொல்லுவேன், விஜய்கிட்ட அவர் வந்து நல்லவர் தான், இந்த தப்பு பண்ணாதவர், அதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் வந்து எதையுமே வந்து ஓப்பனாகவே சொல்ல மாட்டாருக்கா, உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல, நீ பண்ணது இது, நான் பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் கண்டிப்பாக வந்து மனசுக்குள்ளே அவர் வந்து நினச்சிட்டே இருப்பார். அது வந்து தாக்கா நான் எனக்கு இப்போ அவர் அதை யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லிக்க மாட்டார். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து நல்லது தான் நினைப்பார், நல்லவர்தாக்கா அப்படின்னு சொல்லி வந்து காவேரி சொல்லுவாங்க. இப்போ என்னடி முடிவு பண்ண போகிற, இவ்வளோ தூரம் இறங்கி வராருல, நீ என்ன இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வந்து காவேரிகிட்ட கங்கா கேட்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னே தெரிலக்கா, நான் வந்து அம்மா பேச்சை தான் கேட்கணுன்னு அம்மாட்ட வந்து நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்காம நான் வந்து நிறைய முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து எங்க சொல்லிச்சு இல்லையா. அதனால் வந்து நான் வந்து அம்மா வந்து கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அம்மா என்ன சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க. அம்மா வந்து இவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வேணான்னு சொல்லி அம்மா சொன்னால் நான் கண்டிப்பாக அவர் விஜய் வேண்டான்னு நான் முடிவு எடுத்திருப்பேன்க்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. என்னடி அம்மாவை கன்வின்ஸ் பண்ண தான் நான் பார்க்கணும், நீ அம்மா சொன்னால் அப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்கிற, அவர் வந்து ரொம்ப உன்னை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியுதுல்ல, நீ அதை எடுத்து சொல்லு அம்மாட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அம்மாட்ட இப்போ நம்ம வந்து சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அம்மாவுக்கா தெரியட்டும் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அமைதியாக இருந்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த யமுனா பேசுனதாக்கா எனக்கு மனசுக்கு ஆறமாட்டேங்குது, அந்தளவுக்கு அவள் பேசிட்டா, யமுனா விஷயத்தில் வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதை அவள் கொஞ்சம் கூட நினைக்காம மறந்துட்டாளே அப்படின்னு சொல்லி காவேரி வந்து கங்காட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கமே, விடுடி அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் அவள் வந்து சொல்லிட்டா, அதை வந்து நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுமே. இல்லைக்கா நான் வந்து அவரை கோவப்பட்டு திட்டிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து யமுனா வந்து அந்த நேரத்தில் மாமா நல்லவர், நீ வந்து இது பண்ணாத ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னவ, ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால இந்த அக்ரிமெண்ட் மேட்டர்னால அவரோட கேரக்டரவே டேமேஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி
பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காவேரி ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிரும், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இங்கே தங்கியிருக்காரு. நீ வந்து அவர்கிட்ட பேசாமல் அம்மா வந்து அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது வரை அவர் வந்து இங்கே தான் இருப்பார். அவர் கஷ்டப்படுறது கஷ்டமாக இருக்குது இல்லையா, இதுக்கான ஒரு முடிவு என்னடி அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னே தெரியலக்கா, என்னால் ஒன்றும் இப்போ யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க. என்னமோ போங்கடி உங்களோட கண்ணாமூச்சி விளையாட்டு, என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. குமரன் மாமாவும் பாவம் அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. விஜயும் வந்து அடிக்கடி போயிட்டு குமரன் மாமாட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாரு. கங்கா பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம், காவேரி அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி குமரன் மாமாவை பற்றி கங்கா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ காவேரி சொல்லுவாங்க, மாமாவை ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லுக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?